மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஃபேட் soluble விட்டமின்ஸ் water soluble விட்டமின்ஸ் பற்றிலாம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம மினரல்ஸோடைய டயட்ரி சோர்சஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டெஃபிஷியன்சி டிஸார்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். மினரல்ஸை அது தேவைப்படும் அளவை வச்சு மேக்ரோ மினரல்ஸ், மைக்ரோ மினரல்ஸ்னு பிரிச்சிருக்காங்க. இந்த டேப்லெட் காலத்தில் பார்த்திங்கன்னா மேக்ரோ மினரல்ஸ் கால்சியம், சோடியம், பொட்டாசியம் பற்றியும் அண்ட் மைக்ரோ மினரல்ஸ் அயன், அயோடின் பற்றியும் கொடுத்துருக்காங்க. கால்சியம் இது பார்த்திங்கன்னா டைரி ப்ராடக்ட்ஸ், பீன்ஸ், கேபேஜ், எக்ஸ், ஃபிஷ் இதுலேருந்துலாம் கிடைக்குது. இந்த கால்சியத்தோட ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூவன்ட் ஆஃப் போன்ஸ் அண்ட் எனாமல் ஆஃப் டீத், அதாவது எலும்புகள் மற்றும் பற்களுடைய ஒரு முக்கிய தொகுதியாக இந்த கால்சியம் அமைஞ்சிருக்கு. அப்புறம் ரத்தம் உறைதல்லையும் இது ஈடுபடுது. மேலும் கண்ட்ரோல்ஸ் மசில் கான்ட்ராக்ஷன், அதாவது தசை சுருக்கத்தையும் இது கண்ட்ரோல் பண்ணுது. இந்த கால்சியம் பற்றாக்குறையால் ஏற்படக்கூடிய டெஃபிஷியன்சி டிஸார்டர்ஸ்னு பார்த்திங்கன்னா போன் டிஃபார்மிட்டிஸ், புவர் ஸ்கெலிட்டல் க்ரோத், ஆஸ்டியோபோரோசிஸ் இன் அடல்ட்ஸ், அதாவது எலும்புகள் மற்றும் எலும்பு மண்டல வளர்ச்சி ரொம்ப வலுவற்று காணப்படுறது. இப்போ பெரியவங்களுக்கு இந்த கால்சியம் பற்றாக்குறையினால் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஏதாவது அடிபட்டாலுமே கூட அவங்களுக்கு எலும்பு முறிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சோடியம் இது காமன் சால்ட், அதாவது நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த உப்புலேருந்தே நம்மளுக்கு கிடைக்குது. உப்பு பார்த்திங்கன்னா ஒரு வித பழுப்பு நிறத்தில் தான் இருக்கும். ரொம்ப பிரைட்டாக இருக்கக்கூடிய உப்பை அதில் ரொம்ப பிரைட்டாக ஆகணுன்றதுக்காக நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பிரைட்டாக இருக்கக்கூடிய உப்பை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வரும்போது நம்மளுக்கு எலும்பு தேய்மானங்கள்லாம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த உப்பை நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. இந்த சோடியத்தோட ஃபங்க்ஷன்னு பார்த்திங்கன்னா மெயின்டைன்ஸ் ஃப்ளூயிட் பேலன்ஸ் அண்ட் இன்வால்வ் இன் நியூரோ டிரான்ஸ்மிஷன், அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த நீரினோட அளவை சரியாக மெயின்டைன் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நரம்பிய கடத்தல் செயல்கள்லையும் இது இன்வால்வ் ஆகுது. இந்த சோடியம் பற்றாக்குறையால் நமக்கு தசை பிடிப்பு ஏற்படுது. மேலும் நரம்பு உந்து விசை தடுக்கப்படுது. அடுத்தது பொட்டாசியம். இது பார்த்திங்கன்னா பனானா, ஸ்வீட் பொட்டேட்டோ, அதாவது சக்கரவள்ளி கிழங்கு சொல்லுவோம் இல்லையா, அப்புறம் நட்ஸ், ஹோல் கிரெயின்ஸ், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இதுலேருந்துலாம் கிடைக்குது. இந்த பொட்டாசியத்தோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேட்ஸ் நர்வ் அண்ட் மசில் ஆக்டிவிட்டி. இந்த பொட்டாசியம் பற்றாக்குறையால் நம்மளுக்கு மஸ்குலர் ஃபேட்டேஜ், அதாவது தசை சோர்வு ஏற்படுது. மேலும் நரம்பு உந்து விசையும் தடைபடுது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அயன். இது ஒரு மைக்ரோ மினரல். இது பார்த்திங்கன்னா ஸ்பைனாச், அதாவது பசலைக்கீரை, டேட்ஸ், க்ரீன்ஸ், ப்ரொக்கோலி. இந்த ப்ரொக்கோலி பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் மாதிரி தான் இருக்கும், ஆனால் க்ரீன் கலரில் இருக்கும். அப்புறம் ஹோல் செரியல்ஸ், நட்ஸ், ஃபிஷ், லிவர் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த அயன் பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபினோட ஒரு இம்பார்ட்டண்ட் காம்பனண்ட்டாக இருக்குது. அதாவது ஹீம் அப்படின்னாலே அயன்னு அர்த்தம். இதனால் ஏற்படக்கூடிய டெஃபிஷியன்சி டிஸார்டர்னு பார்த்திங்கன்னா அனீமியா, அதாவது இரத்த சோகை நம்மளுக்கு ஏற்படுது. அதாவது அயன் பற்றாக்குறையால் நம்மளுக்கு இரத்த சோகை ஏற்படுது. அடுத்தது லாஸ்ட் நம்ம பார்க்க போகிற மினரல் அயோடின். இதுவும் ஒரு மைக்ரோ மினரல். இது பார்த்திங்கன்னா மில்க், சீ ஃபுட், அயோடைஸ்டு சால்ட் இதுலேருந்துலாம் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த அயோடின் பார்த்திங்கன்னா தைராய்டு ஹார்மோன் உருவாக்குறதுல பங்கு பெறுது. இதனால் ஏற்படக்கூடிய டெஃபிஷியன்சி டிஸார்டர்னு பார்த்திங்கன்னா காய்டர், அதாவது முன்கழுத்து கழலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தைராய்டு சுரப்பி சரியாக வேலை செய்யாததால் இந்த காய்டர்ன்ற ஒரு டிசீஸ் நமக்கு ஏற்படும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபுட் ஹைஜீன். நம்ம ஹெல்த்தியாக வாழறதுக்கு நல்ல நியூட்ரியன்ஸ் நிறைந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, நம்ம சாப்பிட்ற உணவு நல்ல சுகாதாரமான சுத்தமான உணவாக இருக்கான்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். Poor personal hygiene may allow pathogenic microorganisms to cause food spoilage. The food spoilage na enna appadina, food spoilage is an undesirable change in the normal state of food and is not suitable for human consumption. அதாவது உணவுப் பொருள் ஒரு விரும்பத்தகாத மாற்றத்தை அடைஞ்சி மனிதன் சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தாத ஒரு பொருளாக மாறுறது தான் ஃபுட் ஸ்பாயிலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். Signs of food spoilage include changes in appearance, color, texture, odor and taste. ஃபுட் ஸ்பாயிலேஜ் ஆகிறதுக்கு அதோட இன்டர்னல் ஃபேக்டர்ஸும் ஒரு காரணமாக இருக்குது.
எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் காரணமாக அமையுது. Internal factors. It include enzymatic activities and moisture content of the food. External factors. It include adulterants in food, contaminated utensils and equipment, unhygienic cooking area and lack of storage facilities. லாஸ்ட்டாக நம்ம ஃபுட் ப்ரிசர்வேஷன் அதனோட முக்கியத்துவத்தை பற்றியும் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன் பற்றியும் பார்க்க போகிறோம். ஃபுட் ப்ரிசர்வேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் prevention of food from decay or spoilage by storing in a condition fit for future use. அதாவது நம்மளுடைய எதிர்கால பயன்பாட்டிற்காக ஃபுட்டை வந்து பதப்படுத்தி பாதுகாக்கிறது தான் ஃபுட் ப்ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபுட் ப்ரிசர்வேஷனோட முக்கிய நோக்கம்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் த ஷெல்ஃப் லைஃப் ஆஃப் ஃபுட், ரீடைன் த கலர், டெக்ஸ்சர், ஃப்ளேவர் அண்ட் நியூட்ரிட்டிவ் வேல்யூ, increase food supply and decrease wastage of food. இப்போ உங்களுக்கு லெசனில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ப்ரிசர்வேட்டிவ் மெத்தட்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரையிங். ட்ரையிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட் பை ரிமூவல் ஆஃப் வாட்டர் ஆர் மாய்ஸ்சர் கண்டென்ட் இன் த ஃபுட். அதாவது ஒரு ஃபுட் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறது தான் ட்ரையிங். இந்த ட்ரையிங்கை பார்த்திங்கன்னா 3 வேஸில் பண்ணுறாங்க. சன் ட்ரையிங், எக்ஸாம்பிள் cereals, ஃபிஷ். வேக்கம் ட்ரையிங், மில்க் பவுடர், சீஸ் பவுடர். அண்ட் ஹாட் ஏர் ட்ரையிங், கிரேப்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், பொட்டேட்டோ ஃப்ளாக்ஸ். இந்த ட்ரையிங் பார்த்திங்கன்னா inhibits the growth of microorganisms such as bacteria, yeast and molds. Next நம்ம பார்க்க போகிறது smoking. In this process, food products like meat and fish are exposed to smoke. அதாவது மீட், ஃபிஷ் போன்ற உணவுப் பொருட்கள் மீது புகையை செலுத்தி அது மூலமாக அந்த உணவை பதப்படுத்துறது தான் ஸ்மோக்கிங். தேர்ட் நம்ம பார்க்க போகிற மெத்தட் இராடியேஷன். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு ரேடியேஷன் லைக் எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ், யூவி ரேஸை வந்து செலுத்தும் உணவுப் பொருட்கள் மீது செலுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா, பெஸ்ட் இதெல்லாம் வந்து அழிக்கப்பட்டு அந்த உணவுப் பொருள் வந்து கெடாமல் ரொம்ப நாளுக்கு பதப்படுத்தப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற மெத்தட் கோல்டு ஸ்டோரேஜ். இட் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் ஸ்டோரிங் த பெரிஷபிள் ஃபுட்ஸ் such as vegetables, fruits and fruit products, milk and milk products etc. அதாவது குறைந்த வெப்பநிலையில் சீக்கிரமாக வீணாக போகக்கூடிய பொருட்களான வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸ் மற்றும் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸை வந்து வச்சு பதப்படுத்துறது தான் கோல்டு ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி லோ டெம்பரேச்சரில் அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸை நம்ம வச்சுருக்கும் போது அதனுடைய பயாலஜிக்கல் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து குறைக்கப்பட்டு அந்த ஃபுட் வந்து சீக்கிரமாக ஸ்பாயிலேஜ் ஆகாமல் தடுக்கப்படுது. நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா ஃப்ரீசிங். Freezing is one of the widely used methods of food preservation. This process involves storing the food below 0 degrees Celsius at which microorganisms cannot grow. Chemical reactions are reduced and metabolic reactions are also delayed. அதாவது உணவுப் பொருட்களை 0 டிகிரி செல்சியஸ்க்கும் குறைவாக வச்சு பாதுகாக்கும் போது அதில் வந்து மைக்ரோப்ஸ் வந்து வளர்றது கிடையாது. மேலும் அந்த உணவுப் பொருட்களில் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மற்றும் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப தாமதப்படுத்தப்படுறதால அந்த பொருள் வந்து ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போயிடாமல் ரொம்ப நாளுக்கு அது நல்ல ஒரு நிலைமையில் வச்சுருக்க முடியும். 6th மெத்தட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்டரைசேஷன். பாஸ்டரைசேஷன் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் ஹீட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் லிக்விட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ். எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரிசர்வேஷன் ஆஃப் மில்க் அண்ட் பெவரேஜஸ். இந்த பாஸ்டரைசேஷன் மெத்தடை பயன்படுத்தி மில்க் மற்றும் அதாவது பால் மற்றும் குளிர்பானங்களை வந்து நீண்ட நாளைக்கு கெடாமல் நம்ம பாதுகாக்க முடியும். இந்த பாஸ்டரைசேஷன் மெத்தடில் மில்க் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 63 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ்க்கு அந்த மில்கை நல்லா பாயில் பண்ண விடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாயில் ஆகிட்டுருக்க அந்த மில்கை சடனாக கூல் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ அப்படி ஆகும்போது அந்த மில்க் வந்து கொஞ்ச நாளைக்கு கெடாமல் இருக்கும். இப்போ சாதாரணமாக பாலை வந்து கறந்து காய்ச்சி ஒரு நாளைக்கு நம்ம வீணாக போகாமல் வச்சுருக்க முடியும். ஆனால் இந்த பாஸ்டரைசேஷன் மெத்தட் மூலயமா நம்ம பாலை வந்து
ஒரு 1 வீக் கூட வீணாக போகாமல் வச்சுருக்க முடியும். லாஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ரிசர்வேட்டிவ் மெத்தட் கேனிங். In this method of food preservation, most vegetables, fruits, meat and dairy products, fruit juices and some ready-to-eat foods are processed and stored in a clean, steamed airtight containers under pressure and then sealed. It is then subjected to high temperature and cooled to destroy all microbes. உணவுப் பொருட்களில் சுத்தமான டப்பாக்களில் போட்டு அதை காற்று புகாத வண்ணம் சீல் பண்ணுற அந்த மெத்தட் தான் கேனிங். உணவுப் பொருட்களில் அந்த டப்பாக்களில் போடுறதுக்கு முன்னாடி அந்த டப்பாவை நல்லா ஹீட் பண்ணி கூல் பண்ணும் போது அதில் இருக்கக்கூடிய மைக்ராப்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ இப்படி நம்ம மைக்ராப்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டை வந்து நம்ம அந்த டப்பாக்களில் போட்டு வைக்கும்போது அந்த ஃபுட் வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் பாதுகாக்கப்படுது. இன்றைக்கி உங்களுக்கு ஹோம்ஒர்க் வந்து மினரல்ஸோட டயட்ரி சோர்சஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டெஃபிஷியன்சி டிஸார்டர் இந்த டேப்லெட் குளத்தை எழுதி சப்மிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.